கொஞ்சம் கூட நிழல் இல்லாமல் அது தன்னால் உதிர்ந்து போய்விடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களை தொடர்ந்து போராடி தங்கள் எண்ணம் திண்ணமான எண்ணம் ஆலயம் மூடுவதுதான் என்று மக்கள் தெரிவித்தும் தொடர்ந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் மக்கள் வாழும் பகுதியை மாசுபடுத்திக் கொண்டிருக்கும் அந்த உரிமையோ லைசன்ஸோ இல்லாமல் அந்த பகுதியை மாசுபடுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஆலைகளுக்கு சாதகமாக சட்டத்தை ஏவுவது என்பது பொறுக்க முடியாத ஒன்று. வணிக வெற்றிக்காக மனித உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்னும் அந்த எண்ணம் கண்டிக்கத்தக்கது. இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களின் வயதுகளை பார்த்தால் இளம் வயது, மூத்தவர்கள் என்று பல்வேறு வயதுடையவர்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வந்த செய்தி. அதில் வெனிஸ்டா என்ற ஒரு பெண் தன்னுடைய பள்ளி பரீட்சை முடிவுக்காக காத்துக் கொண்டிருந்தவர். இந்த சோகத்தை, இந்த துரோகத்தை தமிழகம் மறக்காது. வன்முறை என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தினோம் என்று சொல்ல போகிறார். என்னுடைய கேள்வி எல்லாம், இந்த துப்பாக்கி சூடை நடத்தலாம் என்று ஆணை பிறப்பித்தவர்கள் யார்? இதுவரை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போகாமல் அதை துப்பாக்கி சூடு வரை கொண்டு போகலாம் என்று அனுமதி அளித்தது யார் என்பதுதான் எங்கள் கேள்வி. இது எங்கள் கேள்வி என்னும் பொழுது மக்கள் நீதி மையத்தின் கேள்வி மட்டுமல்ல, தமிழகத்தின் கேள்வி. இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாராவது ஒரு அதிகாரியை பதவி நீக்கம் செய்வது மட்டும் போதாது. இது மேலிடத்திலிருந்து உத்தரவு வராமல் இத்தகைய பெரிய ஒரு சம்பவம் நிகழ வாய்ப்பில்லை. வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரியான அரசு வன்முறை. இதை மக்கள் நீதி மையம் வன்மையாக கண்டிக்கிறது. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆலை மூடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் இன்றைய நிலை என்பது என் கருத்து. Yes. It was a non-violent protest by the villagers. It's been going on for quite some time. The government, in all their wisdom, thought that by not giving them even a spot of shade to protest, they thought that they would the whole protest would dissipate and go away. And they couldn't wish it to go away. It stayed down. The will of the people was much stronger than the will of the government. It most of the time always is. And now, having turned your face away for so many months and months, you suddenly decide to escalate the violence to an unimaginable point. 10 people have died. There's even a schoolgirl, 16-year-old schoolgirl, who is waiting for her results after her exam. This is unpardonable. People of Tamil Nadu will not forget this violation against their dignity and life. And I'm very sure that this could have been stopped without escalating into such levels. Somebody gave that order to escalate it to this level. They are answerable. It's not enough if you just fire one officer of a high rank who only did his duty or did what he was asked to do. Those who could have averted this tragedy didn't. They are answerable. And Makkal Needhi Mayyam stands with the people and offers its condolence to those, the bereaved family.
please. Thank you. ஆலையை மூடணுங்க, இறந்தவர்களுக்கு குடும்பத்தை பாதுகாக்கணும், அவ்வளவுதான் முடியும். இனிமேலும் இது சும்மா மக்கள் அமைதி காக்க வேண்டும், மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது மாத்திரம் போதாது, அரசும் அமைதி காக்க வேண்டும். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அமைதியை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் ஏன் போராடவில்லை, நீங்கள் ஏன் போராடவில்லை என்று கேட்கிறார்கள். போராட்டம் என்பது இந்த மாதிரி ரத்தத்தில் முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்பதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி ரத்தத்தில் வைக்கக்கூடாது. நாம் புத்தியை உபயோகித்து நாம் சுதந்திரமே அப்படி வாங்கியிருக்கும் நாடு. அதனால் நாம் போராட்டம் என்று மக்களை கொல்வதில் அர்த்தம் இல்லை. அதனால் உரையாடலில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை துப்பாக்கி சூட்டில் தான் முடிப்பது வீரம் என்று நினைப்பது விவேகம் அல்ல. இல்ல, அந்த மாதிரி கொடூரம் நிகழ்ந்திருக்காது தமிழகத்தில் என்று நம்புவோமாக. குறி தவறியது என்று வேண்டுமானால் சொல்லலாம், அது கொஞ்சம் அவமானம் தான். இருந்தாலும் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளும் தமிழகம். மாவட்ட ஆட்சியர் அடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் இல்ல, நான் சொல்லல அப்படி இருக்கும் என்று நம்ப ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோம் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் குறிப்பிடாமல் நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் செய்ததை நாங்கள் செய்வோம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல சட்டப்பேரவை கூட இருக்கு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் இதை சாத்தியப்படுத்தலாம். மிக சுலபமாக இன்று காலை அவர்கள் இது நடப்பதற்கு முன்னால் ஒரு பூட்டு போட்டிருந்தாலே இந்த இது குறைந்து போயிருக்கும். ஃபேக்டரி வாசல்ல போய் பூட்டு போடுறான், அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறான், கொஞ்சம் அமைதியா கலைஞ்சு போங்கன்னு ஒரு கிராமத்து ஆள் செய்யக்கூடிய, பெரிய மனுஷன் செய்யக்கூடிய வேலை அப்படி செஞ்சிருந்தா கூட போதும். ஆனால் இது ஏதோ அரசை கவிழ்க்கும் ஆர்ப்பாட்டமாக நினைத்துக் கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுதான் எங்களுக்கு வியப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மத்திய மாநில அரசுகள் இங்கு தேவை என்பதை நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் இதை எதிர்க்கிறாங்க, மக்களோட மக்களா இருந்து மக்களின் மையத்தின் தலைவர் என்ன நினைக்கிறாரு இந்த அரசாங்கம்? இல்ல, தேவை என்று மக்கள் கேட்பதை எல்லாம் தராமல் இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை வெடிக்கின்றன. இவை தேவை என்பதை எல்லாம் கொடுத்திருந்தார்களே ஆனால் இந்த போராட்டமே வெடித்திருக்காது. தமிழகம் இன்று இந்த நிலையில் இருந்திருக்காது. ஆமாம், அவரே அழைப்பு விடுத்திருக்கிறார், அங்கே செல்ல வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னது, இது பேச்சுவார்த்தையில் தீர்க்கக்கூடிய விஷயம்தான் என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இது மதுரை எங்கள் கட்சி துவக்க விழாவிலேயே நான் சொன்னது, அதையே அவர் சொல்லுகிறார். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகளை நோக்கிய முதல் அடியாக இது இருக்கும் என்பதற்காகவே அங்கே செல்ல விரும்புகிறேன். Yes. Yes. Yeah, we do condemn it, and it is tinkering with a good system which is already existing. This kind of an attempt was made much before, I think in 1978, when Moradi Sahib was there, and they have declined to go with that. I don't know why this is being brought up. It will be disastrous, and our recommendation, and we beseech those in power not to indulge in this kind of tinkering. When it's not broken, don't fix it. Sorry.
நீதிமன்ற உத்தரவு என்பது வந்து இன்னும் 15 வருஷத்துக்கு பேசக்கூடாதுன்றாங்க. அவங்க கூட தான் பேசக்கூடாது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், அதுல தப்பு இல்லைங்க. நன்றி, வணக்கங்க, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.